நீயா இருக்கையில் நீயே சிறந்தவன், ஏனெனில் இறைநிலை நிறைந்தவன். கிங்ஸ்டாக் தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்களும் எடிட் பண்ணணுமா? ஸோ கைன்மாஸ்டர் ப்ரோ இந்த ஆப் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது என்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ண வர உங்களுக்கு தெரிய வரும். அதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ப்ளஸ் மார்க் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 90 ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணுற முன்னாடி பேக்ரவுண்ட் ஒன்று ஃபிட் பண்ணிக்கோங்க. பிளாக்கில் எந்த கலரில் உங்களுக்கு வீடியோ தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து 30 செகண்ட் ஸோ அந்த மாதிரி இருங்க. நான் வந்து 30 செகண்ட் வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணி விட்டுட்டு அவர் வந்து லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் ஸ்பீடாக சொல்லுவேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன ஸோ ஓவரால் அனிமேஷன் கொடுப்போம். ஓவரால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பிளிங்க் வச்சுக்கோங்க. பிளிங்க் வச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ வீடியோ ஆட் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஆட் பண்ணணும், அதேமாரி மீடியோக்கு போங்க. ஸோ நான் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அது போய்ட்டு ஃபுல் எடுத்து கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிளெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிளெண்டிங்கில் வந்து மல்டிப்ளை இது ஓப்பன் பண்ணிக்கு மல்டிப்ளை கலர். ஸோ ஸ்க்ரீன் இருக்குங்களா, ஸ்க்ரீன் இதை கொடுங்க. ஸ்க்ரீன் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இது செட் பண்ணுங்க. லேயர் போங்க, மீடியாவுக்கு போய்ட்டு நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இமேஜஸை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அனிமேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ ஒரு பிளிங்க் ஸ்லோன்னு இருக்காத கொடுத்துக்கோங்க. இமேஜஸ் கொடுப்போம். ஓகே கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ எது வைக்கணுமோ இதேமாரி எது நம்ம லேயர் ஆட் பண்ணுறோமோ அதேமாரி வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வந்து நம்ம லெட்டர் எழுதுவோம். சரிங்களா, லெட்டர் வந்து லேயர் போங்க, டெக்ஸ்ட்டுக்கு போங்க. பெருமாள். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்திருக்கப்போ நீங்கள் என்ன ஃபாண்ட்டில் மாற்றணுன்றதை மாற்றணும். ஸோ இந்த ஸ்டைல் வச்சுக்கோங்க, தமிழுக்கு போங்க. ஸோ இந்த ஃபாண்ட்டில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஃபாண்ட்டில் வச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்கும். அனிமேஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லெட்டர் பை லெட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு ஓவரில் எவ்வளோ டைம் ரொம்ப ஸ்லோ வேணும்னா ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9.5 ஸோ 9.5 வச்சுக்கோங்க. நீங்களும் அதேமாதிரி வச்சுக்கோங்க. மறுபடியும் லேயர் போங்க. லேயருக்கு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபயர் இருக்கலாம், அந்த ஃபயர் கிளிக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது பண்ணி ஒரு சிவபெருமான வாய்த்துறை வந்துருக்கு அப்படி பண்ணி நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு அனிமேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வச்சுக்கோங்க கொடுத்துருக்கீங்க. அதுவும் அதேமாரி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் நம்ம கலராக வர வைக்கணும் அப்படின்னா ஸோ லேயர் கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணிட்டு வந்து ஹேண்டில் வாட்டர் இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கரெக்டாக இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கலருன்றதை கிளிக் பண்ணிட்டு கலர் பண்ணிக்கோங்க. ஒரே கலர் கொடுத்தா நல்லாயிருக்கு. கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து ஃபுல்லாக இதை எரேஸ் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு அதே ஸ்க்ரோல் பண்ணிட்டோன்னே பிளெண்டிங் போயிட்டு மல்டிப்ளேயர் கொடுத்துக்கோங்க. கலர் ஆயிரும். ஸோ இப்போ மறுபடியும் லேயர் போங்க. லேயர் போய்ட்டு ஓவர்லே போய்ட்டு கீழே வந்து ரவுண்ட் ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வச்சுக்கோங்க. இங்கே அதேமாதிரி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்டர், அது பேக்ரவுண்ட் பார்டர் செட் பண்ணால் அதேமாதிரி லேயர் போங்க. லேயர் போய்ட்டு வீடியோஸ் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ரெடி. ஸோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.